ஸோ ப்ரீவியஸ் வீடியோலே டிடிஎஃப் வின்னர் யார் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிவிட்டேன். அது வந்து அரோரா தான். அதுக்கப்புறமா இப்போ கார் டாஸ்கில் என்னெல்லாம் நடந்துச்சு, யார் ஃபஸ்ட்டு இறங்குனாங்க, யார் லாஸ்ட் இறங்குனாங்க, டோட்டல் ஸ்கோர் போர்டு எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இறங்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம். அவர் ஏற்கனவே ரொம்ப நசுங்கி போய் தான் இருந்தார். இதில் ஃபஸ்ட்டு ப்ரமோவில் லாஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவோட ஒரு 4 விரல் மட்டும் கண்ணுக்கு தெரியும். சுபிக்ஷாவுக்கு மேலே அந்த பக்கமாக அப்படி மேலே அமுக்கிட்டாரோ என்னவோ தெரில, இவங்க கீழே டிக்கியில் மாட்டிட்டாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. சுபிக்ஷா கீழே கை மட்டும் தெரிஞ்சிருக்கும். ஸோ விக்கல்ஸ் விக்ரம் ஃபஸ்ட்டு இறங்கிட்டார். அப்புறம் செகண்ட் பிளேஸில் யார் இறங்கியிருக்காங்க அப்படின்னா சாண்ட்ரா இறங்கியிருக்காங்க. சாண்ட்ரா இறங்குனனால தான் அதுக்கப்புறமா தான் சபரி வந்து 3 பாயிண்ட்ஸு. அப்போ சாண்ட்ரா இறங்குனதுனால தான் சபரி இறங்கியிருக்கார் போல இருக்குது. சபரி அண்ட் கானா வினோத் 2 பேரும் சாண்ட்ராவை பார்த்துக்கிறதுக்காக இறங்கியிருக்காங்க போல இருக்குது. நிஜமாக ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். சாண்ட்ரா வந்து மயக்கம் போட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இவங்க 2 பேரும் கார்லேருந்து கிவ் அப் பண்ணி இறங்கியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இருந்த அரோரா சுபிக்கு கொஞ்சம் நல்லாவே ஸ்பேஸ் கிடச்சிருந்துருக்கும் இன்னும் கம்ஃபர்டபுளாக உட்கார்றதுக்கு. ஸோ 3 பாயிண்ட்ஸ் வாங்கினது சபரி, 4 பாயிண்ட்ஸ் வாங்கினது வினோத் அண்ணா. அதுக்கப்புறமா 5 பாயிண்ட்ஸ் யாருன்னா கமருதீன். கடைசியாக அவர் கிவ் அப் பண்ணி இறங்கியிருக்காரு. அதுக்கு அடுத்தது 6 பாயிண்ட்ஸ் வாங்கினது யாருன்னா திவ்யா இறங்கியிருக்காங்க. திவ்யா இறங்கினதுக்கப்புறமா பாரு இறங்கியிருக்காங்க. 7 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. கடைசியாக இறங்கினது வந்து அரோரா 8 பாயிண்ட்ஸ். கடைசியாக அதுக்கு மிச்சம் இருந்தது வந்து சுபிக்ஷா. அதனால அவங்களுக்கு 9 பாயிண்ட்ஸ். ஸோ சுபிக்ஷா தான் இந்த டாஸ்கோட வின்னர். இப்போ டோட்டல் பாயிண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோராவுக்கு வந்து 47 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. சபரி செகண்ட் பிளேஸ் 45 பாயிண்ட்ஸ். ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். 2 பாயிண்ட்ஸ் கம்மியில் அவர் டிடிஎஃப்பை விட்டுட்டார். அதுவும் சாண்ட்ராக்காக இறங்கியிருக்காரு. இது எல்லாமே நம்மளோட ஒரு சின்ன அசம்ஷன் தான். பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் தான். பட் அவரை சாண்ட்ராக்காக இறங்கினாருங்கிறது வந்து நம்ம கேள்விப்பட்டது தான். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. பட் அதுவாக இருந்தால் உண்மையிலே ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் தான். இப்போ அவர் நல்லவருன்னு சொல்லி அதுக்காக ஓட்டாக போட போகிறாங்க. சண்டை போட்டால் தான் ஓட் போடுவாங்க. தேர்ட் பிளேஸ் வந்து 44 விஜய் பார்வதி. அண்ட் தேர்ட் பிளேஸ் எகெயின் சுபிக்ஷாவும் 44. உண்மையில் சுபிக்ஷாவை பாராட்டி ஆகணும். அவ்வளோ ஃபுல் 100% எல்லா டாஸ்க்லையும் கொடுத்துருக்காங்க. நிஜமாவே சூப்பர். அடுத்தது வந்து சாண்ட்ரா 41 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது கமருதீன் அண்ட் திவ்யா 2 பேரும் 37 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் அடுத்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் 36 பாயிண்ட்ஸ் அண்ட் வினோத் அண்ணா வந்து 29 பாயிண்ட்ஸ். ஸோ வெரி அன்ஃபார்ச்சுனேட். சபரிக்கு அது வந்து 2 பாயிண்ட்ஸில் போயிடுச்சு. இப்போ வந்து அரோரா வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அரோரா வின் பண்ணது அவங்க ரொம்ப எலிஜிபிள் இல்லையா, அவளுக்கு கைவலியோட எப்படியோ படுத்து ரெஸ்ட் எடுத்து கஷ்டப்பட்டு வின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.